welcome back to my channel. I hope you all doing well and staying safe. How to manage NEET and board and partial droppers எப்படி நீட்டையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாலையும் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஹவு டு மேனேஜ் நீட் அண்ட் போர்டு. ஸ்கூல் போயிட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஒன்று கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ எந்த இஷ்யூவும் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது நீட்டுக்கு. ஸோ நீங்கள் கிளாஸ் 11லே உங்களோட பேசிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. அண்ட் நீங்கள் கோச்சிங் சேர்ந்தாலும் சரி, கோச்சிங் சேரலைன்னாலும் சரி, அதையும் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ்டே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தாலுமே பரவாயில்ல, என்சிஆர்டி புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் ஸ்டேட் போர்ட் புக்ஸ் ரெண்டுத்தில் உள்ள சிலபஸ்மே வந்து சேம் தான். என்ன நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை படிச்சுட்டே போர்டு எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கை ஒன் டைம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டி நல்லா தரவாக படிச்சுட்டு ஸ்டேட் போர்ட் புக்கை கொஞ்சம் ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்கூலில் நடத்தும் போதே நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அப்பப்போவே டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட் புக்ஸை வச்சு ஸ்கூலில் படிங்க. வீட்டில் படிக்கும்போது நீங்கள் என்சிஆர்டியை வச்சு படிங்க. வீக்கெண்ட்ஸ், ஹாலிடேஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் எழுதுறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கிளாஸ் 11ல் தான் நீட்டுக்கான எல்லா பேசிக் லெசனுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சி அலட்சியமாக இல்லாமல் இப்போவே நீங்கள் கிளாஸ் 11 தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட். கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு ஸ்கூல்லேயே வந்து நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க, எழுதுறதுக்கு நிறைய கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எங்களால் வீட்டில் வந்து நீட்டுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கவே முடிய மாட்டேங்குது. அதை தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கிளாஸ் 12லே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளாஸ் 11 இப்போதைக்கு ஒத்தி வச்சுட்டு நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு கரண்ட்டில் உங்களுக்கு என்ன ஓடிட்டுருக்கு, கிளாஸ் 12லே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. பிகாஸ் நீங்கள் வந்து போர்டையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ உங்களோட 50% ஆஃப் சிலபஸ் நீட் சிலபஸ் வந்து கிளாஸ் 12லேருந்தும் வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் 12ல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைம்ஸ், அதாவது ஹாலிடேஸ் இந்த மாதிரி இப்போ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி லீவ் 10 days 15 days அப்படி கிடச்சிச்சின்னா அதில் நீங்கள் கிளாஸ் 11ல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் கிளாஸ் 12லே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்சிஆர்டி புக்கை வாங்கி வச்சுட்டு வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அன்னன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூலில் என்னென்ன லெசன்ஸ் நடத்துகிறாங்களோ அதில் என்சிஆர்டியில் இல்லாத வீட்டில் வந்து நீங்கள் படிங்க. சாட்டர்டே சண்டே லீவ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ரைட்டிங் ஒர்க், அசைன்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ ஸ்கூல் விட்டு வந்தோடனே குயிக்காக முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். புக்கை எடுத்து வச்சு படிங்க. உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்காக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி புக்காக இருந்தாலும் சரி, எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து வச்சு படிங்க. உங்களுக்கான 12th உள்ள என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்கூலில் கிளியர் பண்ணிக்க பாருங்கள். எனக்காச்சும் ஒரு 4-5 days தொடர்ந்து ஹாலிடேஸ் வருது, அந்த மாதிரி டைம்லலாம் இல்லை குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி லீவ் வருது, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் 11க்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 1 or 2 lessons எடுத்து அந்த மாதிரி நாள்லலாம் வந்து நீங்கள் கிளாஸ் 11 வந்து படிங்க. உங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்து உங்களுக்கு படிக்க டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போதைக்கு கிளாஸ் 12ல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம கிளாஸ் 11 படிக்கலையே அப்படின்னு நீங்கள் படிக்காத பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறத விட இப்போ கையில் உங்களால் என்ன படிக்க முடியும், என்ன பண்ண முடியும், அதில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் நீட்டுக்கும் 50% ஆஃப் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல் டைமிங்கை வச்சு வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு எப்படி டைம் அலாட் பண்ணோம் அப்படின்னு தனியாக நமக்கு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டடி டைம் டேபிளே போட்டு வச்சுருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டைம் ஆல்டர் பண்ணி நீங்கள் உங்களோட டைம் டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 hours வீட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக அதை படிங்க. கொஞ்சம் லீவ் டேஸ்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 1 or 2 hours வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே படிங்க. ஸோ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்களோட டைம் டேபிளை க்ரியேட் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்ஷியல் ட்ராப்பர்ஸோட ஸ்டடி டிப்ஸை பற்றி பார்க்கலாம். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே 2 டைப் இருக்கீங்க. ஒரு டைப்பில் வந்து நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, இன்னொரு டைப் வந்து பிஇ, நர்சிங் அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க. நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு காலேஜில் அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் இருக்காது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் உங்களோட காலேஜ் ரிலேட்டடான எல்லா ஒர்க்ஸையுமே காலேஜ்லேயே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் உள்ள டைம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் எல்லாருமே வந்து சாலிடாக வீட்டில் வந்து ஒரு 5 ஹார்ஸ் டெய்லி படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி ஒரு 4 ஹார்ஸாவது டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்கள். பிஇ, நர்சிங் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்லேயே உங்களோட எல்லா ஒர்க்கையும் முடிக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து 1 ஹார் 1.5 ஹார் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் காலேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைம் ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். அட்லீஸ்ட் 3 ஹார்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். 3 ஹார்ஸ் படித்தாலுமே டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எப்படி சாட்டர்டே சண்டே எல்லாருக்குமே வந்து லீவ் கிடைக்கும், அந்த டைம் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து நிறைய டெஸ்ட் எழுதுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடே இல்லை லீவாக ஏதாச்சும் வேறு ஏதாவது லீவு இதெல்லாம் கிடச்சிச்சினாலும் நீங்கள் அந்த டைம் எல்லாத்தையுமே வந்து நீட்டுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் ஸ்டடி ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியலான ஒரு டைம் டேபிள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கான ஓன் டைம் டேபிளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி படிங்க அது மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் எவ்வளோ டைம் டேபிள் வேணாலும் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம். பட் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ஒன்லி ஒன் திங் ஐ வுட் சே இஸ் ஸ்டாப் மேக்கிங் ரீசன்ஸ் ஆர் எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் ஸ்டடியிங். எல்லாருமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன்ஸ் வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கும். சில பேர் வந்து நல்ல கோச்சிங் சென்டர்லேயே சேர்த்து விட்டுருப்பாங்க, அந்த கோச்சிங் சென்டர் சரியில்லைன்னு ரீசன் சொல்லுவாங்க. சில பேர் ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து விட்டுருப்பாங்க, எனக்கு ஆஃப்லைன் போக முடியல அப்படின்னு ரீசன் சொல்லுவாங்க. சில பேர் வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும், என்னால் ஆன்லைன் சேர முடியல ஆஃப்லைன் சேர முடியல அதனால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லுவாங்க. இது 3த்துலேயுமே யூடியூப் பார்த்து படித்தவங்களும் சரி, ஆன்லைன் பார்த்து படித்தவங்களும் சரி, ஆஃப்லைனில் போய் படித்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து சீட் எடுத்திருக்காங்க. யார் படித்தாங்களோ அவங்க சீட் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க. உங்ககிட்ட எந்த ரிசோர்ஸஸும் இல்லையா, ஆன்லைன் கிளாஸ் சேர முடியல ஆஃப்லைன் கிளாஸ் சேர முடியலையா, தட்ஸ் ஓகே. உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குல்ல, யூடியூப் இருக்குல்ல, அதில் எவ்வளோ ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லித்தராங்க, அதை பார்த்து படித்து எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் சீட் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். என்கிட்ட அது இல்லை இது இல்லை அதனால தான் நான் படிக்க முடியல அப்படின்னு எந்த ரீசன்ஸுமே சொல்லாதீங்க. If you really want something, you find a way for doing it. If you not want, you find excuses or reasons for not doing it. That's it.